ஆண்டவரும் மறுமை இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாய் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் ஒரு காரியத்தை கற்றுக் கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்தில் நம்ம சொன்ன மாதிரி அழிவில்லாத கிரீடம். இந்த நாளிலே நமக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணுகிறார். அசைவில்லாத ராஜ்யம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாள் தியானமாய் கர்த்தர் நமக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிற வேத தியானமாய் இருக்கிறது. வாசிக்கலாம். நம்முடைய செய்திக்கு ஆதாரமான ஒரு வசனத்தை லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை நமக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு கனம் கொடுத்து உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்கும்படியாய் பிரியமானவராக என் தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில வாக்கு கொடுக்கிறார். ஒரு பிரியம் உள்ளவராய் இந்த மத்தியில கடந்து வந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். என் தேவனுடைய ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டு காத்திருக்கிறது. சரி, கர்த்தர் ஒரு பிரியமாய் கொடுக்கிற அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் என்று சொல்லி நான் இந்த நாளிலே தியானித்த பொழுதுதான் கர்த்தர் அந்த அசைவில்லாத ராஜ்யம் என்று சொல்லி என் கண்களுக்கு வேதத்தின் வார்த்தையிலிருந்து வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோமே, உமக்காக நாங்கள் எங்களுடைய எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு என் தேவன் ஒருவர் போதும் என்று சொல்லி வந்திருக்கிறோமே, எங்களுக்கு நீர் என்ன கொடுக்கிறீர் என்று சொல்லி கேட்கிற பொழுது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு பதில், ஒரு ராஜ்யத்தை கொடுக்க ஒரு பிரியமுள்ள ஆண்டவராய் நம் மத்தியிலே கடந்து வருகிறது. சரி, நீங்க கொடுக்கிற அந்த ராஜ்யம் விருப்பத்தோடு மிகவும் பிரியமாய் எங்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், அந்த ராஜ்யத்தை எங்கள் கண்ணுக்கு முன்பதாக நிறுத்துங்கப்பா, அப்பா நீங்க அதை எங்களுக்கு காண்பித்து தாங்க என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு தன்னுடைய வசனத்தின் மூலமாய் அதை காண்பித்தார். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை யாராவது எடுத்து கொஞ்சம் சத்தமா வாசிங்களேன். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவும். நல்லா கவனிங்க. நீங்க அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளவர்களாகிய நாம், நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பிதா ஒரு ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அந்த பிரியத்தோடு கூட இருக்கிற ஆண்டவர் எந்த ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? ஒரு அசைவில்லாத ராஜ்யம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு அசைவில்லாத ராஜ்யம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ராஜ்யம், அது அசைவில்லாத ராஜ்யம். அசைந்து போகிற ராஜ்யத்திற்கு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல சீட்டு கொடுத்தா என்ன பாடுபடுறீங்க, எவ்வளவு பிரச்சாரம் பண்றீங்க, எத்தனை நோட்டீஸ் அச்சடிச்சு எத்தனை காசு செலவழிக்கிறீங்க. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் உனக்கும் எனக்கும் ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற நியமனம் என்ன, நிபந்தனை என்ன என்பதை தெரிந்து கொள்ளத்தான் இந்த நாள் கூடுகையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கூடுகை அப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு ஆலோசனையோடு கூட உங்களை புதுப்பித்து அனுப்பும்படிதான் தேவ ஆவியானவர் கட்டளை கொடுத்து என்னை உங்கள் மத்தியில் இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைய தினத்துல அழிவில்லாத கிரீடத்தை குறித்து பார்த்தோம். அழிவில்லாத கிரீடத்தை குறித்து பார்க்கும் பொழுது நீங்க ஒரு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், அதை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும், தேவ பிரசனத்துக்குள்ளே ஓடி ஒளிந்து உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் போதித்தார். அது நிர்பந்தமா போதித்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க புதுப்பிக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் தேவனுடைய ரத்தத்தினாலே, கர்த்தராகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கல்வாரி சிலுவையிலே கொல்கொதா மேட்டிலே புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழிவில்லாத கிரீடத்தை குறித்து அலட்சியமாய் இருந்து நம்முடைய விசுவாசத்தின் நம்பிக்கையின் பூரண நிச்சயத்தை காத்துக் கொள்ளாதபடிக்கு
ஜாக்கிரதை இல்லாதபடிக்கு தேவ பிரசனத்தை வாஞ்சிக்காதபடிக்கு போயிட்டா வேதத்திற்கு என்ன தெரியுமா வருத்தம்? அந்த வேத புத்தகத்திற்கு, வேத தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய இருதயத்திற்கு என்ன தெரியுமா மிகப்பெரிய வருத்தம்? வாசிங்களே, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை குறித்து நீங்க வாசிங்க. அநேக நேரத்தில் நீங்க வாசித்து அறிந்திருக்கிறீங்க. இன்றைக்கு அதை ஒரு பிரயோஜனத்திற்கென்று ஆவியானவர் நமக்கு முன்பதாக நிறுத்துகிறார். மறுதலித்து போனவர்கள், நல்ல கவனிங்க, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவரை அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுது, புதுப்பிக்கப்பட்டு மனம் திரும்புதல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ருச்சி பார்க்கிற நீங்களும் நானும் நாம மறுதலித்து தேவனுடைய வல்லமையை நாம கண்டுகொள்ளாம தேவ சமூகத்திலே நின்று கொண்டு இருப்போமானால் அதை நம்மை புதுப்பிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, திரும்பவும் கர்த்தராயிருக்கிற இயேசுவை சிலுவையிலே அறைகிறோம், அவரை அவமானப்படுத்துகிறோம் என்பதாக நம்மை எடுத்துக் கொள்ளுகிறது. வேதம் நம்மை பார்க்கிற பார்வை இதோ மறுதலிக்கிற நீ அந்த அழிவில்லாத கிரீடத்தை, இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நீ அலட்சியப்படுத்துகிற நீ தேவனை அவமானப்படுத்திக் கொண்டிருப்பதாக வேதம் உன்னை உற்று பார்க்கிறது. இந்த வேதம் பார்க்கிற பார்வை, கர்த்தருடைய கண்கள் பார்க்கிற பார்வை, என்னை மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள். அதற்காக நம்ம புதுப்பிக்கப்படலை, அதற்காக நம்ம மறுரூபப்படுத்தப்படலை, அதற்காக இந்த புதிய வாழ்க்கையை நம்ம பெற்றுக் கொள்ளவில்லை. கர்த்தரை அது கூடாத காரியம், மறுபடி புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஏதோ நம்ம உலக பிரகாரமா டாக்டர் நம்ம கையை செக் பண்ணிட்டு உடம்பெல்லாம் பரிசோதனையை முடிச்சுட்டு சொல்லுகிற ஒரு டாக்டருடைய வார்த்தை அல்ல. நம்முடைய கட்டடத்தை ஆய்வு செய்து முடித்துவிட்டு அதை ஆய்வு செய்த ஒரு இன்ஜினியர் பொறியாளர் கொடுக்கிற வார்த்தை அல்ல. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாதே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதனாலதான் ஆண்டவர் வைராக்கியமாய் ஒரு விசனத்தோடு கூட தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களை நோக்கி இந்த நேரத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயோ, என் ஜனங்கள், நான் கல்வாரி சிலுவையிலே என் விலையில்லாத ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த இந்த கூட்டம், இந்த சபை, இந்த ஜனம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட முடியாத சூழ்நிலைக்குள்ளே போய்விடக் கூடாது என்கிற ஒரு ஆதங்கத்தோடு கூட ஆவியான உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற நாமே இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. தற்காலிகமாய் தேவ சமூகத்திலே நாம் இங்க கூடி வந்து இந்த கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தற்காலிகமாய் இந்த கூடாரத்திலே நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவ சமூகத்திலே நீங்க ஜாக்கிரதையை காத்துக் கொள்ள வேண்டும். தேவ சமூகத்திலே நீங்க ஜாக்கிரதையை காத்துக் கொள்ள வேண்டும். தற்காலிகமான வாழ்க்கையை நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க அதை ஏற்றுக்கொள்கிறீங்களோ இல்லையோ, நான் அதை ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, வேதம் தெளிவாய் பல இடங்களிலே பரிசுத்தவான்கள் அதை அறிந்து கொண்டு அறிக்கை செய்திருக்கிறாங்க. நாம பாத்தீங்கன்னா சிலர் நடக்கிற நடவடிக்கைகளை பார்த்தாலே போதும், சிலர் பேசுகிற வார்த்தைகளை கவனித்தாலே போதும், சிலர் அவர் பார்க்கிற பார்வையை பார்த்தாலே போதும், ஓ இவங்களுடைய இருதயத்துல ஒரு 1000 வருஷம் ஆயுசு நாட்களை பெற்றிருக்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும், அவங்களுடைய வார்த்தைகள் இருக்கும், அவங்களுடைய பார்க்கிற பார்வை இருக்கும். ஆனா வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான் சொல்லுகிறார், தேவன் தன் இதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவனாலே சாட்சி சொல்லப்பட்டு தாவீது அரசன் சொல்லுகிறார் 101ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல, என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. தாவீதினுடைய வார்த்தை 101ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனத்திலே. யோபு தன்னுடைய நாளை குறித்து சொல்லுகிறான், என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிறே நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே யோபு தன்னுடைய 7வது அதிகாரம் 6வது வசனத்திலே தன் நாட்களை குறித்து அறிந்து வைத்துக் கொண்டு அந்த நாட்களை குறித்து அவன் அறிக்கை செய்கிற அறிக்கையை கவனிங்கள். என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் அதிகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது.
இன்னும் பாருங்க, ஞானி என்று சொல்லப்பட்டு அழைக்கப்படுகிறேன், ஞானி என்று போற்றப்படுகிறேன். சாலமோன் தான் எழுதின அந்த எல்லா நீதிமொழிகளில பிரசங்கிகளிலே அவர் சொல்லுகிறான், எல்லாம் மாயை 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 நிறைந்ததாக இருக்கிறது. இந்த பூமி, இந்த உலகம் ஒரு மாயை நிறைந்ததாக இருக்கிறது. என் வாழ்க்கை, என் நாட்கள் ஒரு மாயை உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. அவன் அறிந்து கொண்டு அறிக்கை செய்கிற வார்த்தை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்களும் நானும் தெரிந்து கொண்டு ஆராதிக்கிற அன்பு செலுத்துகிற ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும், எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். சீசர்கள் பல இருக்கிற கல்கரை குறித்து, அங்கே ஜோடிக்கப்பட்டிருக்கிற தேவாலயத்தை குறித்து, அங்கே அழகுபடுத்தப்பட்டிருக்கிற அலங்காரமான சூழ்நிலைகளை குறித்து, அழகை குறித்து, அதனுடைய கவர்ச்சியை குறித்து, பளபளப்பை குறித்து ஆண்டவரே என்று அதை போற்றிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு நிச்சயமான உண்மையை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு, அவருடைய கண்கள் திறக்கப்படும்படிக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இது என்னையா பெரிய ஒரு ராஜ்யம், ஒரு அழகு, இது என்ன பளபளப்பு, இது என்ன பெரிய பளிங்கு கற்கள், இதெல்லாம் ஒரு நாளைக்கு இடிக்கப்பட்டு போகும். அதே அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்லுவார், இந்த வானமும் இந்த பூமியும் ஒரு நாள் ஒளிந்து போகும். மத்தேயு 24:35 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ எனக்கு கூடாரம் என்று சொல்லி, எனக்கு எல்லை என்று சொல்லி நிர்ணயித்து பார்த்துக் கொண்டிருக்கிற, அதிசயத்து பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த வானம் ஒரு நாள் ஒளிந்து போகும். நீ மிகுந்த பிரயாசம் எடுத்து ஓடி ஓடி சம்பாதித்து அடுத்தவனதான் ஏற்றி சேர்த்து வைக்கிற இந்த பூமி ஒரு நாள் ஒளிந்து போகும். நிச்சயமற்ற ஒரு நிரந்தரமற்ற ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட நிழலுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை, நிலை தீவிரமாய் ஓடி போகிற ஒரு வாழ்க்கை. இந்த நாட்கள் இன்னமும் பார்க்கிற பூமிக்குரிய ஒழிந்து போகிற இந்த பூமியோடும் இந்த வானமும் ஒழிந்து போகிற ஒரு நாட்கள் உண்டு. அப்படிப்பட்ட இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை, இதோடு கூட இந்த பூமியோடு கூட நீங்களும் நானும் ஒழிந்து போகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு பெற்று தரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வானம் ஒழிந்து போகும் தான், பூமி ஒழிந்து போகும் தான், இந்த உலகம் அழிந்து போகும் தான், நம்முடைய நாட்கள் தீவிரமாய் ஓடி போகும் தான், ஒரு நிழலை போல சாய்ந்து போகும் தான். ஆனாலும் நீங்களும் நானும் ஒரு வாழ்க்கையை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கென்று தெரிந்தளித்திருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது இந்த பூமியோடும் இந்த வானத்தோடும் இந்த நாட்களோடு கூட முடித்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. அதையும் தாண்டி ஒரு அசைவில்லாத ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம், அதற்குள்ளே வாசம் பண்ணுகிறேன், அதற்குள்ளே வாழுகிறேன், அதற்குள்ளே ஆட்சி செலுத்துகிறேன். அவரோடு கூட அவர் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சிலாக்கியத்தை கல்வாரி சிலுவையின் வழியாய் ஆண்டவர் இயேசு உனக்கும் எனக்கும் பெற்று தந்திருக்கிறார். அவர் கரங்களை தட்டி கர்த்தரை கனப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக இன்னைக்கு பாருங்க, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் பாருங்க, இதைத்தான், இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை தான் சொர்க்கம்னு சொல்றாங்க, வைகுண்டம் என்று சொல்லுகிறாங்க, கைலாசம் என்று சொல்லுகிறாங்க. இன்றைக்கு அந்த சொர்க்கத்தை, அந்த வைகுண்டத்தை, அந்த கைலாசத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாழ்க்கை மனுக்குலமாய் இருக்கிற இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளையும் உண்டு. எல்லாரும் ஆசைப்படுறாங்க, எல்லாரும் ஆசைப்படுகிறாங்க. ஆனா அதற்கு போகிற வழியை அறிந்தவர்கள் தான் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். மிக மிக குறைவு. அந்த வழியை அறிந்து கொண்டவர்கள் மிக மிக குறைந்தவர்களாக இருக்கிறோம். அறியாத ஜனங்கள், திரளான கோடி கோடி ஜனங்கள் நம்முடைய தேசத்திலே உண்டு. அப்படி கண் சொருகி போன நிலைமையில இருக்கிற இந்த தேசத்திலே ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை, ஒரு அழிவில்லாத கிரீடத்தை உனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். நீ மறுதளித்து பின்மாற்றம் அடைந்து பின்னோக்கி திரும்பிவிடக் கூடாது என்பதை அக்கறையோடு ஏக்கத்தோடு உன்னையும் என்னையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். பூமியில் இருக்கிற ஜனங்களை இந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எல்லாம் கர்த்தர் நமக்காக அதை சுதந்திரித்து வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு நாள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. என் ராஜா வருவார், என் நீதிபதி வருவார், என் நியாயாதி வருவார். அவர் வரும் நாளிலே என்னை நோக்கி கரம் அசைப்பார். நான் அவரோடு கூட இணைந்து கொள்வேன், அவரோடு கூட சேர்ந்து நான் ஆடி பாடி துதிப்பேன். ஆனந்தமாய் அந்த சிங்கார மாளிகையை, அசைவில்லாத ராஜ்யத்தை நான் அரசாளுவேன், நான் அனுபவிப்பேன் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். நிறைய திரள் கூட்ட ஜனங்கள் அதை அறிந்து கொள்ள முடியாம தங்களுடைய சொந்த முயற்சியினாலே,
சரீரத்திலே அவர்கள் எடுத்துக்கொள்கிற பிரயாசங்களினாலே இந்த ராஜ்யத்தை அடைந்தே தீர வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மிகப்பெரிய விருப்பத்தோடு கூட சுய பிரயாசம் என்று சொன்னா வெறும் சரீர முயற்சியை மாத்திரம் இல்லைங்க, ஆஸ்தியெல்லாம் செலவழிக்க கூட இன்னைக்கு உலகம் தயாரா இருக்குது. வைகுண்டம் போகணும், கைலாசம் போகணும், அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா இன்னைக்கு தன் ஆஸ்தியெல்லாம் செலவழிக்க கூட ஆயத்தம், தன் தாலியை கழட்டி கூட உண்டியல்ல போட்டு விடுவதற்கு இன்றைக்கு ஆயத்தம். என்ன சொன்னாலும் நெருப்புக்குள்ள இறங்கி நடந்து வந்துட்டேன்னா நீ நடந்து போயிட முடியும் சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு மனுக்குலம் ஆயத்தம். ஆனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் இந்த பிதாவினிடத்திலே வரான் என்று சொன்ன இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிற ஜனமும் அப்படி கண் சொருகி போல இளமையிலே வாழக்கூடாது என்பதற்குத்தான் ஆவியானவர் உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளே அழைத்து வந்து புதுப்பித்து நீ பின்மாறி போய்விடக்கூடாது, மறுதளித்து விடக்கூடாது, பின்னிட்டு திரும்பி விடக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே நம்மை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அசைவில்லாத ராஜ்யம் நமக்கொன்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் இயேசு அதை சிலுவையின் வழியாய் எனக்கு சுதந்திரித்து வைத்திருக்கிறார், அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் அதற்குள்ளே பிரவேசிப்பேன் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன நிபந்தனை? என்ன நிபந்தனை? அவர் உறுதியா சொல்லிட்டார். நீங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நீங்க எத்தனை வருஷம் புதுசுலாம் வாக்குத்தத்தத்தை தேடினாலும் ஒரு நித்திய வாக்குத்தத்தத்தை நமக்கு ஆண்டவர் வலித்து வைத்திருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஒரு நிரந்தரமான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அந்த வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவன் அந்த அசைவில்லாத ராஜ்யத்திலே ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் எனக்கென்று ஆயத்தப்படுத்த வைத்திருக்கிறேன். அந்த ஒரு நிரந்தரமான அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற, அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றி அதை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வியோடு கூட தான் நீங்க இங்க அமர்ந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு கூட நம்ம வேதத்தை திறக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். வாக்குத்தத்தம் என்பது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட செய்து கொள்கிற ஒரு உடன்படிக்கை. அவர் சொன்னது நிச்சயம் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த ஒரு பெர்மனன்ட் அக்ரிமெண்ட், ஒரு அக்ரிமெண்டை போட்டிருக்கிறார். அக்ரிமெண்ட் நிறைவேறணும்னு சொன்னா உங்களுக்கும் ஒரு நிபந்தனை உண்டு, நம்மளுடைய ஒவ்வொருவருக்கும் அந்த நிபந்தனை, அந்த ஒரு நிபந்தனையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அந்த நிபந்தனை என்ன? வாசிக்கலாம். அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம் பயத்தோடும் நல்லா கவனிங்க. முதலாவது இங்க ஒரு அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலாவது ஒரு குறிப்பு இருக்கிறது. முதலாவது என்ன வேண்டுமானது? பயம் வேண்டும். முதலாவது அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற ஒரு பயம். அப்புறம் சொல்லுகிறது பக்தியோடும். இரண்டாவது ஒரு தேவ பக்தி தன்னுடைய ஜனத்துக்குள்ளே, இந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வாஞ்சையுள்ள தன்னுடைய ஜனத்திலே ஆண்டவர் விரும்புகிற ஒரு நிபந்தனை, கொடுக்கிற ஒரு நிபந்தனை தேவ பக்தியோடும் தெய்வ பயத்தோடும். அப்புறம் தேவனுக்கு பிரியமாய், நல்லா கவனிங்க, தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 3 விதமான நிபந்தனைகள் இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை வாஞ்சிக்கிற ஜனத்திற்கு, இந்த அசைவில்லாத ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று நினைக்கிற தம்முடைய ஜனத்திற்கு 3 விதமான ஒரு நிபந்தனையை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறதை நாம் காண்கிறோம். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது பயம். பயம் இது எப்படிப்பட்ட பயம்? நமக்கு எதிரே இருக்கிற மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, மனுஷன் உருவாக்கி வைத்திருக்கிற சிலைகளுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, மனுஷனாலே சுட்டி காண்பிக்கப்படுகிற தெய்வங்கள் என்று அடையாளம் காட்டப்படுகிற அந்த தெய்வங்களுக்கு, தேவர்களுக்கு, அந்த தேவ தூதர்களுக்கு பயப்படுகிற பயம் அல்ல. உங்களையும் என்னையும் உண்டாக்கி
உனக்காகவும் எனக்காகவும் சகலத்தையும் உருவாக்கி கொடுத்து இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொன்ன என் தேவாதி தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட பயம் இல்லாததுனாலதான் தெய்வ பயம் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளே, ஆண்டவரை அறிந்தவர்களுக்குள்ளேயும் ஆண்டவரை அறியாத தம்முடைய ஜனங்களுக்குள்ளேயும் அநேகருக்குள்ளே, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்துக்குள்ளே இந்த தெய்வ பயம் இல்லாததின் நிமித்தமாய், தனக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாதது நிமித்தமா தான் மரத்து போன நிலைமையிலே இன்னைக்கு மனுக்குலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். மரத்து போன நிலைமையிலே இந்த மனுஷ இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனை வீட்டு பாடம் ஏன் எழுதிட்டு வரலன்னு சொல்லி வகுப்பு ஆசிரியராலே கேட்டு அவரை திருத்த முடியல. ஒரு வகுப்பு ஆசிரியை இந்த பூமியிலே தன்னுடைய மாணவனை தனக்கு கீழே பாடம் கற்றுக்கொள்ளும்படியாய் தனக்கு கீழே வந்து அமர்ந்திருக்கிற ஒரு மாணவனை நோக்கி, நீ ஏன் வீட்டு பாடம் எழுதிட்டு வரல, இது தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய நிலைமை இன்னைக்கு பூமியில இல்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் இந்த பூமியிலே அற்று போய்விட்டது. அந்த பூமியில இல்ல. அந்த தெய்வ பயம் இல்லாததினாலே, தெய்வத்திற்கு பயப்பட வேண்டும் என்கிற தெய்வ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுக்காததினாலே ஏற்படுகிற விளைவுகள் இந்த பூமியிலே, இந்த நகரங்களிலே, கிராமங்களிலே, தெருக்களிலே, சபைகளுக்குள்ளே இன்றைக்கு அப்படிப்பட்ட தெய்வ பயமற்ற ஒரு நிலைமையிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பூமியில எப்படிப்பட்டவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் சரி. இது மாத்திரமல்ல, ஒரு மாணவன் சின்ன வயசு 9ஆம் வகுப்பு படிக்கிறப்போ அவனுடைய ரத்த ஓட்டம் அப்படி அறியாத வயசு, அவனுடைய வாலிபன் வந்து பலவான் கையில் இருக்கிற அம்பு மாதிரி வேதம் சொல்லுது, அதனால அவன் செய்துட்டான். இன்னும் பாருங்க, பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரின்னு ஒரு மாநிலம், பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது. அங்க ஒரு கல்வி மந்திரியா வராரு ஒருத்தர். எம்பியில் படித்திருக்கிற ஒரு ஆசிரியர்களை கூட தன்னுடைய கீழே வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு அதிகாரத்திற்கு அந்த பீடத்திற்கு வருகிறார். வருகிறவர் என்னன்னா, பள்ளிக்கூட பாடத்தை கூட முழுமையாய் முற்று பெறாதவர், 10வது வகுப்பை கூட முழுமையாய் படித்து நிறைவேற்றாதவர். சரி, மந்திரி ஆயிட்டாரு, இவங்க எப்படியாவது நீங்க அரியர்ஸ் வச்சிருக்கிறத எழுதித்தாயே ஆகணும், அவருக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அரியர்ஸ் எழுதுகிறார், டூப் போட்டு எழுதுகிறார். டூப் போட்டு எழுதுகிறார். என்ன காரணம்? என்ன காரணம்? தனக்கு பதிலாய் ஒரு இன்னொரு மனிதனை நியமித்து அவரை தனக்கு பதிலாக தேர்வு எழுத வைக்கக்கூடிய ஒரு தைரியம் இந்த தேசத்திலே ஒரு நாட்டை ஆளுகிற மந்திரிக்கு வந்து விடுகிறது. என்ன காரணம்? தெய்வத்துக்கு பயப்படுகிற பயமற்று போன நிலைமை, பயமற்று போன நிலைமை. அது மாத்திரமல்ல, அண்மையில பத்திரிகை செய்தி நீங்க படித்துக் கொண்டே இருக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா மாநிலம், அங்க பேரவை நடந்து கொண்டே இருக்கிறது. பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. பட்ட பகல்ல மாண்புமிகு மக்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற மந்திரிமார்கள் அமர்ந்திருக்கிற கூடம், அந்த கூடாரத்துக்குள்ளே 3 பேர் உட்கார்ந்து ஏதோ ஒன்றை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கண்காணிப்பு கேமரா அவங்களையே உற்று பார்த்துக்கிட்டு இருக்குது. சபை இவ்வளவு ஆரவாரமா நடக்குது. தன்னை தேர்ந்தெடுத்த ஜனத்திற்கு ஆதரவாய் சட்டத்தை பேச வேண்டியவர், குறைவுகளை எடுத்து நிறுத்தி தன்னுடைய மக்களுக்கு உரிய உரிமைகளை வாதாடி போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டியவர் 3 பேர் இங்கே ஏதோ ஒன்றை காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கண்காணிப்பு கேமரா இன்னமும் குளோசப்ல உற்று நோக்கினா கேவலமான நிலைமை, கேவலமான நிலைமை. 3 மந்திரிகள் தன்னுடைய கையடக்கமாக இருக்கிற கையில் இருக்கிற செல்போனிலே ஆபாசமான காட்சிகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார், பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். இதுல கேவலமான செய்தி இன்னொன்று என்ன தெரியுமா? அந்த 3 பேர்ல ஒருவர் பெண்கள் நலத்துறை அமைச்சர். அல்லேலூயா. இதுக்கு எதுக்கு பிறகு அல்லேலூயான்னு சொல்லி பெண்கள் எல்லாம் கம்முனு உட்கார்ந்தாங்க. தேசத்திலே இன்றைக்கு மனிதன் எங்கே போய் கொண்டிருக்கிறான்? மனிதன் எங்கே போய் கொண்டிருக்கிறான்? பெண்கள் நலத்திற்கு வாதாட வேண்டியவை, பெண்கள் நலத்தையே அத்தனையாய் எடுத்து அந்த இலாக்காவிலே அந்த பெண்களுக்குரிய நலனை அரசாங்கத்தில் இருந்து வாதாடி பெற்றுக் கொடுக்க வேண்டியவை பெண்ணை அலங்கோலமாய் பார்க்கிற ஒரு விகாரமான அருவருப்பான இருதயத்தை உடையவனாய் ஆட்சி பீடங்களில் வந்து அமர்கிற நிலைமை, அதிகார வர்க்கங்களிலே வந்து அமர்கிற நிலைமை. அதிகாரத்தை எடுக்கிறவர்கள், முக்கியமான பதவிகளிலே வருகிறவர்கள் இப்படிப்பட்ட மறத்து போன நிலைமையில எந்த ஒரு பயமும் இல்லைங்க. அந்த ரங்கமா அவனுடைய பெட்ரூம்ல இல்ல, அவனுடைய சுயமா அவனுடைய அலுவலக அறையில இல்ல, ஒரு பெரிய மாமன்றம்
அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் நீங்களும் நானும் மாண்பு மிகு அப்படின்னு போட்டுதான் அவங்க பேரையை நம்ம எழுத முடியும். மாண்பு மிகு பெருமக்கள் அமர்ந்திருக்கிற எல்லையில இதெல்லாம் இன்னைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. உலகம் அப்படிப்பட்ட நிலைமையில போய்கொண்டிருக்கிறது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பிரசங்கி எழுதின புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீ நானும் இந்த பூமியில ஒரு ஞானமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து என் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நோக்கி நாம கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஒரு விதத்தை காட்ட வேண்டியிருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை பார்த்து உன் பக்கத்தில் 1000 பேர் வந்திருக்கலாம். ஐயோ பிள்ளைகள் அலங்கோலமா மாறிட்டாங்களே, ஐயோ பெரிய மந்திரிகளா இருந்தாலும் சரி, பெரிய மனுஷர்களா இருந்தாலும் சரி, சமுதாயத்திலே நல்ல உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்கள் மாறிட்டாங்களே, உலகம் மாறிட்டு காலம் மாறி போச்சு என்று சொல்லி பரிதவிக்கிற நிலைமையிலே நாம வாடி தவிக்க வேண்டியதில்லை. நமக்கு ஒரு பெரிய சட்ட புத்தகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு நிபந்தனைகளோடு கூட அடங்கிய ஒரு சட்ட புத்தகத்தை, ஒரு வாக்குத்தத்த புத்தகத்தை, ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு அக்ரிமெண்டை நமக்கு எழுதி கையில கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. நீங்க நல்லா கவனிங்க. வீட்டுல நம்ம வேதத்துல சொல்லுது, உன் தகப்பனுடைய போதகத்தை தள்ளாது, உன் தாயினுடைய உபதேசத்தை தள்ளாதுன்னு சொல்லி. இன்னைக்கு உபதேசிக்கிற தாய்மாரும் இல்லை, போதிக்கிற தகப்பன்மாரும் இல்லை. தாய்மார் எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா சீரியலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தகப்பன் மாதம் செல்போன்ல இதே மாதிரி தான் ஆபாச காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளை போதிக்கிறவர்கள் இல்லை. பிள்ளைகளுக்கு வீட்டிலேயும் நல்ல போதனை இல்லை. பள்ளிக்கூடங்களிலும் சமீப நாட்களாய் மதவாதிகள் அரசியலில் ஆட்சிகளில வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடங்களிலும் கர்த்தருடைய வசனங்களை அறிவிக்கிற காரியங்கள் தடைபட்டு போய்விட்டது. பள்ளிக்கூடங்களிலும் நல்லொழுக்க பாடங்களை, நல்லொழுக்கமாய் வாழ கற்றுக் கொடுக்கிற வகுப்புகளை நடத்த நாமளும் தவறிவிட்டோம். இதன் விளைவு இன்றைக்கு சமுதாயம் ஒரு தெய்வ பயமற்ற நிலைமைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது. ஆனா நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை, நீங்களும் நானும் பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகள் வாழுகிற வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் இருக்கவே கூடாது. இன்றைக்கு என் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே திருமந்தையே, உனக்கு ஒரு ராஜ்யத்தை, அசைவில்லாத ராஜ்யத்தை நான் ஆயத்தப்படுத்தி உனக்கு கொடுக்க பிரியம் உள்ளவனாய் உன் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன். நீ எனக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நீ வாழ வேண்டும். நீ எனக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நீ வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை எச்சரித்து அனுப்புகிறார். 128ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிச்சோம்னா சொல்லும், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா, ஒரு குடும்பத்தை ஆசீர்வாதத்துல போதித்து நடத்தணும்னு சொன்னா நாம அந்த சங்கீதத்தை திருப்பாம இருந்த நாட்களே கிடையாது. அதை தியானிக்காத நாட்களே கிடையாது. அதை வாசிக்காத ஒரு குடும்ப ஆசீர்வாத ஜப கூட்டமே கிடையாது. சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இன்னும் சங்கீதம் 25ஆம் அதிகாரத்துல நீங்க 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து அறிந்தீங்கன்னா கர்த்தர் தம்முடைய வழியை அவனுக்கு போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு, இந்த கர்த்தரை நோக்கி ஒரு பயத்தோடு கூட அவருடைய முகத்தை தேடி வருகிறவனுக்கு கர்த்தர் தாம் தெரிந்து கொள்கிற வழியை அவனுக்கு போதிப்பார். வாசிக்கலாம், பார்க்கலாம். 25ஆம் சங்கீதத்தை அந்த 12-14 வரைக்கும் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், நன்மையில் தங்கும். அல்லேலூயா. அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும், பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டுகளே. அல்லேலூயா. அவருக்கு மாத்திரம் நம்ம பயப்பட கற்றுக்கொண்டோமானா, அவருக்கு பயப்படுகிற பயத்தை மாத்திரம் நம்முடைய சந்ததிகளுக்கு, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டோமானால் இந்த சந்ததிகள், நாம மாத்திரமல்ல இந்த சந்ததிகளும் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு அப்புறம் அசைவில்லாத ராஜ்யத்திலும் அவர்கள் அரசாளுவார்கள். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ரகசியம் அந்த சந்ததியின் மேல இருக்குது.
அந்த மனுஷன் மேல இருக்குது, அந்த குடும்பத்தின் மேல இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட ஆராதிக்கிற சபைக்குள்ளே இருக்கிறது கர்த்தருடைய ரகசியம். கர்த்தருடைய ரகசியம். தேவ ரகசியம் தீர்க்க தரிசனம் எங்க கிடைக்கும், எங்க வெளிப்படும் சொல்லி ஓடுறோமே. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து நடக்க நீ கடைபிடித்தா போதும், நீ அர்ப்பணித்து விட்டால் போதும். தேவனுடைய ரகசியத்தை, தீர்க்க தரிசனங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும்.